பாலாஜி வணக்கம். வரும் திங்கட்கிழமையுடன் தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய சூழலில் தமிழக பாஜக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. அதிமுக கூட்டணியில் 27 தொகுதியில் போட்டியிடும் பாஜக தனது வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. அதுபடி பார்த்தோம்னா அது 14 சுவாசம் பார்க்கலாம். அது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கோவை தொகுதியில் தான் போட்டியிட உறுதியாக இருந்ததால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை கூறப்படுகிறது. அதே சமயம் கடந்த முறை நிலையில் போட்டியிட தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் இம்முறை சாத்தூரில் போட்டியிடுகிறார். அதேபோல் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழ் சவுந்தரராஜனுக்கு மயிலாப்பூர் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த பள்ளி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே தமிழிசை ஆதரித்து மயிலாப்பூர் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பரப்பில் ஈடுபட்டிருந்தார். இந்த சூழலில் அவர் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே சமயம் தென்னிந்திய பால்வர் கட்சி தலைவர் திருமாறனுக்கு திருப்பத்தூர் தொகுதியை பாஜக ஒதுக்கீடு செய்துள்ளது. அதேபோல் காங்கிரசிலிருந்து விலங்கி பாஜகவில் இருந்த விஜயதரணிக்கு விளவங்கோடு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் நாகர்கோவில் தொகுதியில் தற்போது பாஜக எம்எல்ஏவாக இருக்கும் MR காந்தியை மீண்டும் போட்டியிடுகிறார். அவருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பார்த்தோமையானால் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தனி தொகுதியான திருப்பூர் அவினாசியில் போட்டியிடுகிறார். அவர் கடந்த தேர்தலில் தாராபுரத்தில் போட்டியிட்ட நிலையில் இம்முறை அவினாசியில் போட்டியிடுகிறார். இதேபோல் கடந்த முறை கோவை தெற்கில் போட்டியிட்ட பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இம்முறை கோவை வடக்கில் போட்டியிடுகிறார். நயனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், MR காந்தி ஆகிய 3 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் மொரக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ சரஸ்வதிக்கு இம்முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த VP துரைசாமியின் மகன் பிரேம்குமார் ராசிபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். VP துரைசாமியின் மகனுக்கு ராசிபுரம் தொகுதியில் பாஜக ஒதுக்கீடு செய்துள்ளது. இதேபோல் பார்த்தோம்னால் தாமரை சின்னத்தில் ஒரு தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவோம், புகுந்த வீட்டில் ஒரு தொகுதியிலும் திறந்த வீட்டில் ஒரு தொகுதியிலும் போட்டியிடும் என புதுநீதி கட்சி தலைவர் சண்முகம் தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கு தாமரை தொகுதியில் போட்டியிட பாஜக ஒதுக்கீடு செய்யவில்லை. அவர் அதிமுக தொகுதியில் மட்டுமே போட்டியிடுகிறார். அதேபோல் பார்த்தோம்னால் பாஜக வேட்பாளர் பட்டியலில் 14 புது முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாஜக தனது 27 தொகுதியில் வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. அது 16 பார்த்தோம். பாலாஜி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிராம்.